திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வு, திடீர் தன பிராப்தி, இப்படி எல்லாம் நிறைய விஷயம் வருங்க. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்க போது எதிரிகளை வெல்ல போறீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி. இந்த ஜூன் மாசம் ஜூலை மாசத்துக்கு மேல நீங்க எடுக்கிற முயற்சியில வெற்றி பெறும். வெளிநாட்டு யோகம் வரப்போது, பினான்சியலா நீங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆக போறீங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை வரப்போகுது. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது இப்போ நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா 7 கிரகங்கள், மீதி 2 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்களாக கருதப்படுது. ஸோ இந்த 7 கிரகங்களில் மிக தூய்மையான சுப கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான். யாருக்குமே கெடுதல் பண்ணாமல், யார் யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் ஒரு மீள முடியாத ஒரு துயரத்திலேயோ ஒரு துன்பத்திலேயோ இருக்காங்கன்னா குரு பார்வை கிடைச்சா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய தாரக மந்திரம். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா வீடு, மனை, அப்புறம் அம்மா, சுகஸ்தானம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னென்னா 4ஆம் இடம் வீடு. யார் யாருக்கெல்லாம் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும், நம்ம சொந்த வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தியா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும், அத்தனை அன்பர்களுக்குமே தன்னுடைய சுப பார்வைகள் மூலமாக குரு பகவான் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வீடு மனை அமையக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார். சந்தோஷமே இல்லைங்க, என்ன பண்ணே தெரியலங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. இப்போ இந்த குரு பயிற்சி இந்த 2026 நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பதட்டமான சூழ்நிலையெல்லாம் தகத்தெறிஞ்சு என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, பாருங்க, உங்க சுயஸ்தானத்துக்கு அதிபனும் குரு தான், அதே மாதிரி சுகாதிபதியும் குரு தான். இப்ப என்னோட ராசி அதிபன் 8ல போய் மறையிறானேம்மா அப்படின்னா கவலைப்படாதீங்க. விஷயம் ஒரு உச்சம் பெற்று அமர்றார். ஆக பெருசா நெகட்டிவிட்டி கிடையாது. பாசிட்டிவிட்டி என்ன? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வு, திடீர் தன பிராப்தி, இப்படி எல்லாம் நிறைய விஷயம் வருங்க. கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப பெரிய 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 பிளஸ் என்ன அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க. அர்த்தாஷ்டம சனியில இருக்கிறதுனால நிறைய தனுசு பாத்தீங்கன்னா, நான் கொடுத்த இடத்துல எனக்கு கடன் திருப்பி வரவே இல்லைங்க. என்கிட்ட கடனா வாங்கிட்டு போனவங்க, கைமாத்தா வாங்கிட்டு போனவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் அவசரத்துக்கு ஒரு இடத்துல வாங்கினேன் பார்த்தீங்களா, அவங்க என்ன நச்சு அடிக்கிறாங்க. காசை கொடுன்னு என்ன அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இப்படி ஒரு விஷயத்த சந்திக்கிறீங்க குடும்பத்துல. பொதுவாகவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது, தனுசு ஒரு சிறந்த ஆசான். உபயராசி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு இருக்கக்கூடிய நாலேஜை முழுசும் நான் ஒளிவு மறைவு இல்லாமல் மற்றவங்களுக்கு, என்னை நாடி வரவங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அதுதான் தனுசு. தனுசால உயர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கதான் செய்கிறாங்க. ஆனால் தன்னோட சொந்த வீட்டில் தனுசுக்கு மரியாதை இருக்கா, தன்னோட சொல் பேச்சை மற்றவங்க கேட்குறாங்களா அப்படின்னா, வீட்டில் இருக்கவங்கள அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பலனை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா வெளியே இருக்கவங்க அத்தனை பேரும் தனுசனோட அறிவை பயன்படுத்தி பெரிய ஆளா வருவாங்க. அது பாருங்க, தனுசுக்கு விதிக்கப்பட்ட ஒரு சாபம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள், அர்த்தாஷ்டம சனினால கஷ்டம், இந்த மாதிரி விஷயம், அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள், குடும்பம் பாத்தீங்கன்னா முழுசும் என் கண்ட்ரோல்ல இல்லைங்க. பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. இந்த காலகட்டம் ரொம்ப என் கண்ட்ரோல்ல இல்லை. வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், என்னால முடியல, டியூ கட்டணமேன்றதுக்காக வேலைக்கு ஓடிட்டு இருக்க, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க தனுசு ராசி அன்பர்கள், முதல்ல அர்த்தாஷ்டம சனி நல்லிஃபை ஆக போறாரு குருனோட பார்வையினால. அது ஒரு பிளஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 8ல குரு இருக்கிறதுனால நெகட்டிவ் மட்டும் நம்ம இப்ப சொல்ல போறோம். அதாவது பாசிட்டிவ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம் நல்லதுதான். பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு, ஓடினவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு 8ல குரு அப்படிம்பாங்க. ஆக நாங்க அகப்பட்டுட்டோமா, முடிஞ்சு போயிட்டோமா அப்படின்னா அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில விஷயத்துல காஷியஸா இருக்கணும், கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்? பெண்கள் கணவரோட ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. மாங்கல்ய ஸ்தானமும் இது அப்படின்றதுனால கணவரோட ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. வண்டி வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நிதானமா ஓட்டுங்க. நீங்க நிதானமா ஓட்டக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். எதுவா இருந்தாலும் அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது உங்களுக்கு இன்பில்ட்டாவே உண்டு. இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானம் அப்படின்றது தேவை.
லேட் நைட் டிராவலிங் அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களோட பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் தயவு செஞ்சு போய் பாருங்க. இப்ப என்ன ஆகுது, சமுதாயத்துல பராமரிப்பு இல்லாத சொத்துக்களை என்னது அப்படின்னு ஆக்கிரமிப்பு பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் அலையுது. அந்த மாதிரி பல கூட்டங்கள் இருக்கு. அதுக்கு பாருங்க, கட்சி பலம், பணபலம், பணபலம் இப்படி எத்தனையோ இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஆக்கிரமிப்பு பண்ணி தான் அவங்க பெரிய பெரிய ஆளுங்களா வாழ்றாங்க. ஆக அந்த மாதிரி பராமரிப்பு இல்லாத உங்களோட சொத்துக்கள் இருக்குன்னா தயவு செஞ்சு போய் பராமரிங்க. அது பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரி, இல்லம்மா நானே குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து மேல்மருவத்தூர் தாண்டி எங்கேயோ ஒரு 1/2 சென்ட் வச்சுட்டு இருக்கேன், 2 கிரவுண்ட் வச்சுட்டு இருக்கேன், 1/2 கிரவுண்ட் வச்சிருக்கேன், போய் பராமரிங்க, நல்லது அப்படின்னா. பூர்வீகத்துல எங்க குடும்ப சொத்து இருக்குமா, அங்கெல்லாம் யாரும் ஒன்றும் பார்த்தீங்களா பெருசா ஆக்கிரமிப்புலாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் போய் அதை பாருங்க. அதே மாதிரி அங்க போய் இருக்க முடியும்னா இருங்க, இல்ல அங்க இருக்க முக்கியமான ஆளுங்களை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க. இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க இதை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருக்கப்பட்டவங்க அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. எப்படிமா கவனமா இருக்க முடியும், ஏற்கனவே அவங்க இமோஷனலி என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. கழகம் பாத்தீங்கன்னா நன்மையில முடியும் அப்படிம்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உருவாகிறது அந்த பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றதும் முடிஞ்ச வரைக்கும் அதுல கவனமா இருங்க. அதுக்கும் மேல இந்த பிரச்சனைகள் போகுது அப்படின்னா உங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சாஷ்டாங்கமா காலில் விழுந்துருங்க. இந்த தப்பு நான் செஞ்சுட்டேன், இந்த விஷயம் தெரியாம நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி எப்பயுமே ஹானஸ்டி, அதுக்குன்னே ஒரு மரியாதை இருக்கு. உண்மையை நம்ம நிறைய நேரத்துல உறக்க சொல்றதை விட நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட மறைமுகமா நீங்க சொல்றீங்க அப்படின்னா கூட பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆயிடும். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ஆரோக்கியம், அதே மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், மரபு வழி சொத்துக்கள், நானே சொந்தமா வாங்கின சொத்தா இருந்தாலும் பராமரிப்பு இல்லை அப்படின்னா பராமரிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுங்க. இந்த காலகட்டம் நல்லதே நடக்கும். தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இலக்கு வைக்க மாட்டீங்க, ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க. அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை முடிக்கும் வரை உங்களுடைய ஓய்வுங்கிறது எடுக்கவே மாட்டீங்க. நான் இந்த விஷயத்த முடிவு எடுத்திருக்கேன், இதை முடிச்சு காட்டுறது என்னுடைய தன்மை அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு நபர் அதிகமாக பயன்படுத்தினா கூட்டு வச்சு கேட்டு பார்த்தோம்னா அது தனுசு ராசியாக தான் இருப்பீங்க. ஏன்னா தன்னுடைய இலக்கு என்பது தன்னுடைய உயிர் மூச்சாக நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இலக்கை மட்டும் யோசிக்கிற தனுசு ராசி வெற்றியாளராகவே இருப்பீங்க. இலக்கை யோசித்து கொண்டிருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் பாவோன்னு எட்டி பார்க்கறது, ஒருத்தன் கஷ்டப்படுறானேன்னு எதிர்பார்த்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது தான் நிறைய தடுமாற்றம், நிறைய போராட்டத்தை கடந்த காலங்களில் பல தனுசு ராசி அன்பர்கள் சந்திச்சுக்கிருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே உங்களுடைய இன்னொரு இயல்பான குணம் என்னென்னா, நீங்கள் எந்த வேலையிலனாலும் இருந்துக்கோங்க, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, என்ன படிச்சுருந்தாலும் சரி, பக்கத்தில் ஒரு 4 பேருக்காச்சும் சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். நான் கற்றுக்கிட்டேன், நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன், ஆனால் நீ கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கோ அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறாருன்னா அது குருவாக இருக்கக்கூடிய நபர் தான் சொல்ல முடியும். அந்த குருக்குரிய ஸ்தானம் உங்களுக்கு இயல்பாகவே உங்களுடைய ராசியின் அதிபதி குருவாக இருக்கனால இரத்தத்தில் ஊறியது அப்படிமா, அது உங்களுக்கு இயல்பாகவே ஊறிய ஒரு ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லணும். இந்த இவ்வளோ அற்புதங்களை வச்சிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் இறைவன் கொடுத்துருக்கான். எந்த போராட்டம் அதிகமாக இருக்குன்னா, இந்த கணவன் மனைவி உறவு. கல்யாணம் முடிக்கிற மாதிரி சும்மா ஜாலியாக இருந்தேங்க, பைக் எடுப்பேன், ஜாலியாக போவேன், ரன்னிங் போவேன், எல்லாமே பண்ணுங்க. கல்யாணம்னு ஒன்று கட்டினேங்க, தாலின்னு ஒன்று கட்டினேன், அன்னையிலேருந்து தாளிக்கிறாங்க தாளிச்சுக்கிட்டே தான் இருக்காங்கிற மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல் இந்த நண்பர்கள்ட்ட யார் அதிகமாக இணக்கமாக இருக்காங்களோ அந்த தனுசு ராசிக்காரங்களாம் தன்னுடைய இலக்கை மறந்துடுவாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ நண்பர்களாலும் திருமண வாழ்க்கையிலும் அதிகமாக போராடக்கூடிய நிலைமையில் தனுசு ராசிக்காரங்க கடந்த காலங்களில் தள்ளப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு சுயஜாதகம் வலிமையாக இருந்து தப்பிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ 8ஆம் இடத்துல அமர போகின்ற இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி என்ன விஷயத்த சிறப்பாக செய்ய போகிறாருன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்க போகிறார். நம்முடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், நம்முடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், நம்மளுடைய குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்பயுமே ஒரு பாதுகாப்பு இருக்கும். அவங்க எங்கே போனாலும் ஒரு எஸ்கார்டு ஒரு 4-5 பேர் பாதுகாப்பு இருப்பாங்க. ஏன், எதுக்காக கொடுக்குறாங்க? அவங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, நம்மளுடைய அத்தனை பேருடைய வாழ்க்கைக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்காங்கங்கிறனால அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட நம்முடைய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற பாதுகாப்பு இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து உங்களுக்கு கொடுக்கார். என்ன செய்கிறாருன்னா, தனுஷ் நடுவில் இருக்கீங்க, இங்கிட்டு மகரத்தை தன்னுடைய 2ஆம், அதாவது தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க, இந்த சைடு உங்களுடைய 12ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்க. அப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக செய்ய போகிறீங்கிறது உண்மை.
பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி, இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போய் அங்கே போய் உயர்ந்த அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பு. சார் வெளிநாடு போகணும்னு நினச்சேன் சார், பல முயற்சி எடுத்துட்டேன், பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேன், ஆனால் என்ன ரீசன் தெரியல போக முடியல. இந்த வட்டம் நீங்கள் முயற்சி எடுங்க. இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறும். சார் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கேன், இங்கே குடியுரிமை வாங்குறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன், ஆனால் வாங்க முடியல. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஜூலை மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த நாட்டு சிட்டிசனாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் எந்த நாட்டில் வேணால் சிட்டிசனாக மாறிக்கோங்க, ஆனால் சொந்த நாட்டோட பற்று அதிகமாக இருக்கிறது தனுசு ராசி தான் இருக்கும். நான் பிறந்த நாடுறா, எங்கள் அப்பா வீடுடா, எங்கள் அப்பா ஒரு கம்பீரமாக வாழ்ந்தாடுறா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நீங்கள் இனிமேல் தான் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சந்தோஷத்தை தொலைத்த வாழ்க்கை மாறப்போகுது. 4ஆம் இடத்தை சனி பகவான் ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி உட்கார்ந்துருக்காரு. அவரை உங்களுடைய ராசிநதிபதி பார்க்கார் 9ஆம் பார்வை மூலமாக. ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். சுப நிகழ்ச்சி உறுதியாக தனுசு வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா, எப்படியா சம்பாரிச்சணும், உறுதியாக சம்பாரித்து ஒரு சொந்த வீடு கட்டிடலாம், உறுதியாக சம்பாரித்து நம்ம குழந்தை குட்டிகளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்துடலாம், இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திப்போம் அப்படிங்கிற செயல்பாடுகளை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். ஏற்றமும் மாற்றமும் தனுசுக்கு இலக்கை நோக்கி பயணிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல அன்பான மனிதர்கள், ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிற போது எதனால் வாழ்க்கையில் சிக்கல் வருது அப்படின்னா, தனுசு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குங்க. மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்களுமே கர்ம நட்சத்திரங்கள். சென்ற பிறவியில் செய்த கர்மாவின் காரணமாக இந்த பூமியில பிறந்தவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் 14 நட்சத்திரங்களை கர்ம நட்சத்திரங்கள்ங்கிறோம். சென்ற பிறவியில் இவர்கள் செய்த பாவங்கள் கர்மாக்களின் தொடர்பாக இந்த பூமியில பிறந்திருக்காங்க. அந்த 14 நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரம் தனுசு ராசியிலே வந்துருது. அப்போ இவர்கள் சில கர்மாக்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் வருது. இரண்டாவது முக்கியமான விஷயம், 8ஆம் இடத்துல குரு பகவான் வராரே, அப்போ பெரிய கெடுதல் நடந்துருமா அப்படின்னா, தனுசு ராசி என்பது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பிறர் மீது கொண்ட அன்பை காட்டுவதை வெளிப்படையாக காட்டக்கூடிய ராசி. தனுசு ராசியிலே பிறந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய இதயத்தை கிழித்து காட்டினார். அங்கு ராமபிரான் சீதா பிராட்டியோடு பட்டாபிஷேக குலத்தில் இருப்பது தெரிந்தது அப்படிங்கிறோம். அந்த ராமபிரானுடைய புனர்பூச நட்சத்திரம், கடகராசி புனர்பூச நட்சத்திரம், அந்த கடகத்துல தான் இப்ப குரு உச்சமாகிறார். ஆகவே இந்த காலகட்டம் ஒரு கெடுதலும் செய்யாது தனுசு ராசிக்காரர்களுக்கு. 8ஆம் இடத்து குருனா எல்லா 8ஆம் இடத்து குருவும் கெடுதல் பண்ணணும்னு நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்பாவுடைய உடல் நலத்தில் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்தார். ஒரு ஃபாரின் கண்ட்ரியில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதித்து நடக்க வேண்டிய ஒரு அவசியம் மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டு. அதே போல வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அமையும். ஃபாரின் போறீங்கன்னா உங்க டாக்குமெண்ட்ஸை பக்காவா எடுத்துட்டு போங்க. பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் கவனமா எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் உண்டு. நல்ல தொழில்துறையில நல்ல முன்னேறுவீங்க. உங்களுக்கு புதிய வருமானங்கள் சேரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். சொந்த வீடு, மனை, பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அது தீரக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு கொடுப்பார். புராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில நிறைய பேரை நம்பக்கூடாதவர்களை நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். உடன் இருக்கக்கூடியவர்களே குழி பறிக்கக்கூடியவங்க, கூட இருந்து குழி பறிக்கிறதுக்கு ஆட்கள் தேவைனாங்க பாருங்க, அது புராட நட்சத்திரத்துக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வரும். திருமண வாழ்க்கையில் நம்பியவரால் பிரச்சனை. திருமண வாழ்க்கை பல புராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சரியா அமையிறது இல்லை. முரண்பட்ட வீடு, குருவுடைய சிந்தனை வேற, சுக்கிரனுடைய சிந்தனை வேற. அப்போ ஒரு குருவுடைய வீட்டிலே வந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் வாழ்க்கையை பல நேரம் தொலைத்து விடுகிறது. அப்படிப்பட்ட சிக்கல் வருது. ஆனால் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்க போது, எதிரிகளை வெல்ல போறீங்க. நோய் நொடிகளிலே அது நீங்கக்கூடிய காலகட்டம் வரப்போது. இது நல்லா இருக்கு. உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அரசியலிலே பெரும்புகழ் வரப்போகுது, வெளிநாட்டு யோகம் வரப்போகுது, ஃபினான்ஷியலாக நீங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போறீங்க, பிஸ்னஸ்ல புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை வரப்போகுது, நிறைய நன்மைகள் இருக்கு, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, ஹையர் எஜுகேஷன் கூடி வருங்க. இந்த காலகட்டத்தில் எனக்கு மிகப்பெரிய யோகம் வரணுங்க அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க கேட்டா எந்த தெய்வத்தை வழிபடணும்? திருலோக்கி போகணும். நீங்க திருலோக்கி கும்பகோணம் தஞ்சாவூர் இருக்கு பாருங்க, அதுல ஆடுதுறை பக்கத்திலே இருக்கக்கூடிய திருலோக்கி, அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இறைவனும் இறைவியும் ஒரே கல்லிலே செதுக்கிய சிற்பம். அப்படி இறைவனும் இறைவியும் இருக்கிறாங்க. அங்கு சென்று குரு பகவானை வழிபடணும். அந்த குரு பகவானை வழிபடுகிற போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.